ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில விஷயங்களுக்கு நான் நேரடியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம கமெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். தையல் இயந்திரம் பற்றி கேட்டிருக்காங்க. பிரேம்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது தையல் இயந்திரம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை என்ன என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தையல் மிஷின் அப்படிங்கும்போது நம்ம கமர்ஷியல் பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது, நம்ம ஹோம்லி யூஸ்னு ஒன்று இருக்குது. கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னாவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அது மறுபடியும் அது மாற்ற வேண்டியதாக ஆயிரும். அதனால் வீட்டில் நம்ம நார்மலாக தான் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் மிஷின் பிளாக் இது வச்சது இருக்கும், அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கமர்ஷியல் பர்பஸ், அதாவது வெளியிலையும் துணி வாங்கி தைச்சி கொடுக்குறோம், அதே மாதிரி லைஃப் வரணும், ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக பெரிய மிஷின் தான், பவர் மிஷின் தான் வாங்கணும். பவர் மிஷினில் நிறைய இது இருக்குது. அதில் அதாவது உங்களுக்கு நியர்பை என்ன கடை இருக்கோ, அதாவது டீலர் தான் மெயினாக பார்ப்போம். டீலர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட. ஏன்னா பவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினுமே நல்லா தான் இருக்குது. அதில் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒன்றும் கிடையாது. அவங்களே டெமோ காட்டும் போதே எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க சர்வீஸ் நமக்கு கொடுக்குறதும் நமக்கு அது இதாக ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். மற்ற எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹேண்ட்லிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது கரெக்டாக அந்த ஆயிலுடைய இது அந்த க்ளீன் பண்ணி வைக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். மற்றபடி அது லைஃப் லாங் அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராது. சின்ன சின்ன இது வரும், அது அப்பப்போ நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மேக்ஸிமம் கம்பெனி மிஷின் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வர்றது எல்லாமே கம்பெனி மிஷின் தான் வருது. டூப்ளிகேட்டுன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் டீலர் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இதுக்கு உங்களுடைய எல்லா டவுட்ஸையுமே கேட்டு நீங்கள் அந்த மிஷினை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா பவர் மிஷின் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டிச்சஸ் போடவும் ஈஸியாக இருக்கும். அதனுடைய ஸ்பீடை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதையுமே நீங்கள் அதில் பார்க்க தேவையில்லை. ஜிக்ஸாக் சிசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ரொம்ப ஏதோ தின்னான ஒரு மெட்டீரியலை தான் நம்மளால் கட் பண்ண முடியும். டபுளாக இருந்தால் கூட அது கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டம்தான். அது ஹேண்ட்லிங் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால் அது பேப்பர் கட் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். துணி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எனக்குமே அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா ஜிக்ஸாக் சிசரை பொறுத்த வரைக்கும் எது பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எல்லாமே அது நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜிக்ஸாக்காகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு விஷ் பண்ணியிருக்க எல்லாருக்குமே, எனக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் எனக்கு தேங்க் பண்ணி தான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. டவுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் சார்ஜ் பற்றி கேட்குறீங்க. அதாவது ஒரு ப்ளவுஸோ அல்லது ஒரு சுடிதாரோ இதெல்லாமே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் ரூரலில் ஒரு மாதிரி இருக்கும், டவுனில் ஒரு மாதிரி இருக்கும், பெரிய டவுனில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நியர்பை பக்கத்தில் இருக்க கடையிலலாம் என்னென்ன ப்ரைஸ் வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாங்க முடியுமே ஒழிய நான் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ரேட்டு இங்கே செட் ஆகாது. ஏன்னா டெய்லர்ஸ்க்கு கொடுக்குற சேலரியிலேருந்து மற்ற பில்டிங் ரெண்ட்டு முதல் கொண்டு எல்லாமே இடத்துக்கு இடம் வித்தியாசம் வரும். அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் டிசைட் பண்ண போகிறோம். அதனால் மேக்ஸிமம் ஒரு ஏரியாவில் வாங்குற மாதிரியான இது எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் நீங்கள் இருக்க அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அது உங்களுடைய ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் மேக்ஸிமம் எனக்கு தேங்க் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் ஸ்பீடாக சொல்கிறேன், டீச்சிங் லெவலுக்கு செட் ஆகலை, புதுசாக பிகினர்ஸ்க்கு செட் ஆகலைன்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வசந்தி சந்திரங்கிறவங்க எனக்கு நிறைய இது கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரபு அப்படிங்கிறவங்க இதுலேருந்து ஒரு இது கொடுத்துருக்கீங்க.
உங்கள் கட்டிங் வீடியோ பார்த்த பிறகு தான் நான் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன். பட் ஃப்ரண்ட்டில் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ண பிறகு ஸ்லீவ் அட்டாச்சிங் பிளேஸில் பேக் விட ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் கிளாத் கம்மியாக வருது. I can't understand to this problem. What can I do? Please give me some suggestions. But really all your videos very useful to clear. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது. உங்களுக்கு இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து பேக் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். ரொம்ப டீப்பாக டெப்த்தாக இருக்கவங்களுக்கு 1/2 inch உள்ள தள்ளி தான் நான் கட் பண்ண சொல்லியிருப்பேன். நார்மலாக இருக்க நெக்குக்கு எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக எப்பவும் போல் கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் பண்ணுற இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் டாட் வந்து ஒன்றா அதிகமாக பிடிக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப டெப்த்தாக கட் பண்ணுறீங்க. இந்த 2 மிஸ்டேக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஈவனாக வராதுக்கான காரணம். அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வீடியோ வந்து நம்மளுடைய இதில் இருக்குது, நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டினா முடிஞ்சால் நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மேக்ஸிமம் எல்லாருமே ரேட்டு தான் கேட்குறீங்க. ரேட்டு வந்து நான் மறுபடியும் அகைன்னு சொல்லிக்கிறேன். உங்களுடைய இதில் வந்து பக்கத்துல எல்லாம் எப்படி வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நான் சொல்கிற ரேட்டு வந்து எல்லாருக்குமே அது செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அதனால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு உங்களுடைய எஃபர்ட்டு, உங்களுடைய ஃபினிஷிங், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஷேப்பாக வரும், கப் ஷேப்பு. கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கி காட்டி எம்போஸாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இதில் வந்து செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் கேட்பாங்க. நார்மலாக இருக்கவங்க ஓரளவுக்கு கிராஸ் கட்டிங் வேணும்னு விரும்புவாங்க. அவ்வளோதான், அதில் ஃபிட்டிங் மட்டும்தான் வித்தியாசமே ஒழிய ஃப்ளாட்டாக வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டாக வேணுமா அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் இதை வந்து நம்ம மாற்றி கட் பண்ணுறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதில் வந்து அட்ரஸ்ஸு, அதே மாதிரி கீழே வந்துட்டு மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். பேக் டாட் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பேக் டாட்டுக்கு வந்து பின்னாடி வந்து கிளாத் வந்து விடாதீங்க. அது வந்து நீங்கள் கிளாத் விடாமையே நீங்கள் வந்து பக்கத்தில் 1.5 inch மட்டும் சீம் அலவன்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அந்த டாட்டுக்காக விடுற சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் விட தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஈவனாக தான் வரும். என்னென்னா நீங்கள் உங்களுடைய பட்டியோடைய அந்த பேக்கினுடைய அதுவும் கரெக்டாக கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக வச்சு பத்தாமல் போயிடக்கூடாது. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வந்துட்டால் கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பத்தாமல் விட்டுறாதீங்க. அதனால் பேக்கில் வந்து டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான அலவன்ஸ் விடாமல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் எல்லாமே கரெக்டாக வருது, ஆனால் நெக்கில் வந்து ஷோல்டர் மட்டும் கம்ப்ளைண்ட் வருது, நிற்கல அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்ஸிமம் கப் ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். கப் ஷேப்பு வந்து நீங்கள் ரொம்ப இறக்கமாகவோ ரொம்ப துணி விட்டுட்டீங்க அப்படின்னாவோ உங்களுக்கு வந்து ஷோல்டர் அது வந்து ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஷோல்டர் ஃபால் வராது. நெக்கு வைடாக வரும்போது நான் ஃப்ரண்ட் நெக்கு ஓப்பன் எல்லாமே கொஞ்சம் கிராஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அதெல்லாமே பார்த்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணும்போது ஒன் சைடு கரெக்டாக வருது, ஒரு சைடு கரெக்டாக வரல அப்படிங்கிறீங்க. ஆனால் அது வந்து அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு தான். அதாவது ஸ்டிச்சிங்கில் கட்டிங்லேயும் பாருங்கள், கட்டிங் வந்து 2 பீஸ் ஒன்றா தான் வச்சு வெட்ட போகிறோம். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது தனித்தனியாக ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் துணி எதுலையாவது அதிகமாக சேர்த்து பிடிக்கிறீங்களா இல்லை ஏதாவது லூஸாக விடுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிராஸ் அப்படிங்கும்போது அந்த கிராஸ்லேயுமே துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், அதுலேயும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் 2 போர்ஷனுமே தைச்சதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த செக் பண்ணதுக்கப்புறம் சைடு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். தனா தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து இதில் டவுட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ரீசெண்டாக என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா மொபைல் நம்பரும் இருக்கும், அதே மாதிரி கடையோடைய அட்ரஸும் இருக்கும்.
நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். ஈரோட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அங்கே வந்து கிளாஸஸ் எதுவுமே எடுக்கிறதில்ல. யூடியூப்பில் மட்டும்தான் நான் கிளாஸ் இது மாதிரி டவுட்ஸு இதெல்லாமே போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் வந்து எல்லாமே இது யூடியூப்பில் தான் இருக்குது. கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பரும் அதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணினது போடணும் இல்லை ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வளர்மதிங்கிறவங்க சென்டர் டாட் ஹைட் வந்து எவ்வளோ இன்ச்சு வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 3 இன்ச்சு தான். அதுக்கு மேலே போனால் ரொம்ப ஷார்ப்பாக ஆயிரும். 3 இன்ச்சு அதுக்கு கம்மி தான் வரணுமே ஒழிய ரொம்ப மேலே போயிடக்கூடாது. மோகனப்பிரியா நந்துங்கிறவங்க எனக்கு இது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிக்கிறேன், படிக்காமல் இல்லை. ஆனால் நான் ஆன்சர் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் கேட்குற மாதிரி மார்க் பண்ணி அதை போர்ட்லேயோ அல்லது இந்த மாதிரியோ போடணும், டீட்டெயிலாக போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். அதுக்கான ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே, எனக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்குமே, எனக்காக தேங்க் பண்ணுற எல்லாருக்குமே நான் மறுபடியும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.